ஹாய் ஆல், கணேஷ சதுர்த்தி கிட்ட வந்தாச்சு. அதோட ஸ்பெஷலாக தாங்க இந்த பிடி கொழுக்கட்டை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் என்னோட சைல்ட்ஹுட் டேஸில். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கோல்டிஷாக ப்ரௌனாக வறுத்து வச்சுக்கோங்க. அதோட டபுள் போர்ஷன் வர மாதிரி அரிசி மாவையும் நீங்கள் வறுத்து சைடில் வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடரும் அரிசி மாவும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவும் 4 ஏலக்காய் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான டிஷ் தாங்க. மேக்ஸிமம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின் வேலையை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கனாலே இந்த ஷேப் வந்துடும். இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஷேப் தாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுறாங்க ஷேப்ஸ், பட் எனக்கு இந்த ஷேப் தான் பிடிக்கும். இந்த இட்லி குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் ஈஸி குயிக் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you all and advance happy Vinayaka Chaturthi to all.